நாட்களுக்கு முன்பதாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நடத்திய இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த IPL டோர்னமெண்டின் போது பொதுவெளியில் எந்த அளவுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்பதை அவரோட சோசியல் மீடியாலே அவர் வெளியிட்டிருந்தார்கள். அதை கண்டித்து இன்றைக்கு திமுக கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதுமே மாணவர்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலையிலே 7 மணி பொழுதே ஆர்ப்பாட்டம் எடுக்கக்கூடிய பகுதிகள் காவல்துறைகள் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்து போட்டிருந்த மேடையிலிருந்து சவுண்ட் செட்டிலிருந்து எல்லாத்தையுமே அகற்றி அவர்கள் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்றதை தெரிவித்திருந்தார்கள். அதை தொடர்ச்சியாக அனைத்து பகுதியிலுமே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருந்த அனைவருமே இன்றைக்கு கண்ணப்பர்த்திடலுக்குட்பட்ட பகுதியில் மதியம் நேரம் இங்கு அனைவருமே வந்தோம். ஆனால் 6 மணி ஆன பிறகும் இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 6 மணிக்கு மேலாகியும் இன்றைக்கும் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தையை வீட்டில் விட்டுட்டு வர்றார்கள். கழிப்பறை வசதி கூட இல்லாத வகையில் இன்றைக்கு பெண்கள் இங்கு அடைக்கப்பட்டிருக்கார்கள். சட்ட விதிப்படி 6 மணிக்கு மேல பெண்களை சிறைச்சாலையிலோ ஸ்டேஷன்லயோ வைக்கக்கூடாது என்ற விதிமுறைகள் இருக்கிறது. இருந்துமே இந்த மணி 6:45 ஆயிட்டு பேருக்கு கூட இன்னமும் பெண்களை வெளியிடாமல் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம், என்ன பண்ண போறோம், எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் இன்றைக்கு பெண்கள் வெளியில போய் ஒரு கழிப்பிடம் வசதி கூட காலையில இருந்து செய்து தராமல் அனைத்து பெண்களுமே இங்க கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக போராடுகிறோம், இன்றைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கூட சோசியல் மீடியால போடுறாங்க, என்ன ஃபேக் நியூஸ் பரவுறீங்க. எல்லா பொது மக்களுமே அந்த நியூஸை பார்த்திருக்காங்க. ஒரு மொபைல்ல வச்சு ஒரு குழந்தைக்கு எப்படி டேப்லெட்டை நசுக்க முடியும்? அந்த மொபைல்ல எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி கொடுக்குற அந்த டேப்லெட் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, இவ்வளோ பேசுற அந்த கில்லி சரத் அமைச்சர் அவர்கள் இது வரைக்கும் ஏன் ஃபேமிலி போட்டோ வெளியிடல? அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காரு. குழந்தை எங்க அந்த போட்டோல, வீடியோல எங்க? சரி, IPL டோர்னமெண்ட் போற ஒரு அமைச்சர் போட்டோ எடுக்காமே இருந்திருப்பாரா? அது கூட அவங்க வெளியிடல. இதை பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்களை எல்லா காலகட்டத்திலயும் ஏமாத்த முடியாது. போதையில்லா தமிழ்நாடை உருவாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் மைக்கு பிடிச்சு பல நாட்கள் பேசினாங்க. ஆனா அவங்க கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்கள், முன்மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய தவறு செய்தும் அந்த தவறின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காலையில இருந்து போராட்டம் நடத்தி வர்றோம். ஆனா இதுவரைக்கும் நடத்து கொண்டிருக்கிற அரசின் சார்பாக எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்போ எந்த ஒரு கழிப்பறை வசதி, அடிப்படை வசதி கூட இந்த இடத்துல செய்து தரப்படவில்லை.